Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லா பத்தி பார்க்க போறோம். அதாவது நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் லாயர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாயர் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், அதனோட எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எங்கெங்க காலேஜஸ் அவைலபிளா இருக்கு, ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, அது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போடலாம். அதாவது இப்போ லா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. 5 இயர்ஸ் அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னா பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ பிஏ எல்எல்பி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஏ எல்எல்பி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க. தென் பிகாம் எல்எல்பி செலக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்க பிகாம் எல்எல்பி செலக்ட் பண்ணலாம், பிபிஏ எல்எல்பி செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பீரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிஏ எல்எல்பி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பிகாம் எல்எல்பி அண்ட் பிபிஏ எல்எல்பி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மேடம், ஸோ சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கேன், பட் நான் இப்போ வந்து லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா தாராளமா நீங்களும் படிக்கலாம். பிஎஸ்சி எல்எல்பி இருக்கு, தென் பிசிஏ எல்எல்பி சில காலேஜஸ்ல பிசிஏ எல்எல்பி அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க அதுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இதுல இன்னொன்னு இருக்கு, நீங்க இப்ப பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, தென் பிஎஸ்சி எல்எல்பி இது எல்லாத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. தென் பிஏ எல்எல்பி ஹானர் அப்படின்னு சொல்லி இருக்கு, பிபிஏ எல்எல்பி ஹானர் இருக்கு, பிகாம் எல்எல்பி ஹானர் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஏ எல்எல்பிக்கு தனியா அப்ளிகேஷன்ஸ் போடணும், பிஏ எல்எல்பி ஹானர் அப்படின்னா அதுக்கு தனியா அப்ளிகேஷன்ஸ் போடணும். இது ரெண்டும் ஒன்னா அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது பிஏ எல்எல்பி அப்படின்றது மெட்ரிகுலேஷன்ல படிக்கக்கூடிய சிலபஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதுவே பிஏ எல்எல்பி ஹானர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க பாத்தீங்களா இன் டெப்தா, சோ அந்த மாதிரி சிலபஸ் வந்து அவங்க படிக்க போறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டீங்க, சரி ஓகே நான் லாயருக்கு படிச்சுட்டேன், லாயர் 5 இயர்ஸ் முடிச்சேன், முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், எனக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும், எனக்கு வந்து லைஃப்ல எனக்கான ஜாப் கிடைக்குமா, நான் அந்த ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு திங்கிங் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ஸ், இது எல்லாமே டிஎன்பிசிஸ்ல வரக்கூடியது. சோ சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன், ஜட்ஜ் அட்வொகேட் எக்ஸாமினேஷன், லீகல் ஆபீசர் எக்ஸாமினேஷன், டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், லேபர் கமிஷனர் எக்ஸாமினேஷன், ஹெச்ஆர் அண்ட் சிஎஸ்சி கமிஷனர் எக்ஸாமினேஷன், லா கிளர்க் கோர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வரக்கூடிய எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஎன்பிசில வரும். ஸோ இதெல்லாம் எழுதினீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் லாயரா ஆயிடலாம். சரி ஓகேங்க, நான் பட் லாயருக்கு படிச்சிட்டேன், பட் ஆனா இப்ப என்ன, நான் லாயர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கோர்ட்டுக்கே போகக்கூடாது, கோர்ட்டுக்கே போகாம ஒர்க் பண்றதுக்காக எனக்கு எதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நீங்க கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு நீங்க லீகல் அட்வைசரா போகலாம். அது மட்டும் இல்ல சில காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜஸ் இல்ல நிறைய காலேஜஸ்க்கு நீங்க வந்து ப்ரொஃபஸரா போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கோர்ட்டுக்கே போகாம ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன காலேஜஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்னா நீங்க கிளாட் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அந்த கிளாட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நீங்க லா படிக்கலாம். ஓகே, நான் தமிழ்நாட்டுல தான் நான் வந்து லா படிக்கணும் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியோட காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்க்கு நான் எப்படி போகணும் அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் போகணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியா அப்ளிகேஷன் போடுறீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேசிஸ்ல நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமோ, இப்ப 3 கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ற மாதிரி நீங்க வில்லிங் இருக்கு, ஏதோ ஒரு கோர்ஸ் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனித்தனியா அப்ளிகேஷன்ஸ் போடணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய லிஸ்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல எப்படின்னா உங்களுடைய 12th மார்க் இருக்கு இல்லைங்களா, 12th மார்க்ல கம்யூனிட்டி பேசிஸ்ல உங்களுடைய பெர்சன்டேஜ் பார்ப்பாங்க. ஸோ என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க உங்களுக்கு அப்பியர் ஆகும், சீட்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லி இதுலயே கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுடைய மார்க்ல ஹையஸ்ட் மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்சி கம்யூனிட்டியா இருக்கீங்க அப்படின்னா 80%ல முடியலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லயே மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜஸ் சீட்டு ஃபில் ஆயிடும்.
நெக்ஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் உடைய லிஸ்ட். ஸோ இதுல வந்து நீங்க ஏதோ ஒரு காலேஜ்ல அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் கவுன்சிலிங் தான். ஸோ இந்த கவுன்சிலிங் போறதுக்கும் நீங்க கம்யூனிட்டி பேசிஸ்ல என்ன பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்களோ அந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு சீட் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் சரி ஓகே எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எதுலயுமே எனக்கு சீட் கிடைக்கல, அப்ப நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஆனா லா தான் படிக்கணும் அப்படின்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தமிழ்நாட்டுல நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நிறைய அவைலபிளா இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்றதுக்கு தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, அவங்க யூனிவர்சிட்டிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு அவங்க தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல என்ன ரேங்க் வரீங்க, அவங்களுடைய பெர்சன்டேஜ்ல என்ன பெர்சன்டேஜ் வரீங்க அப்படின்றத கம்யூனிட்டி பேசிஸ்ல செக் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல பிஏஎல்எல்பிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அதனுடைய கம்யூனிட்டி பேசிஸ்ல என்னென்ன பெர்சன்டேஜ்ல சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்றது இங்க கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது பிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி, தென் பிபிஏ எல்எல்பி, ஹானர், இது எல்லாமே ஹானர். இதுல வந்து நீங்க என்னென்ன பெர்சன்டேஜ்ல என்னென்ன கம்யூனிட்டிக்கு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது இங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, ரிசல்ட் பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அதுல வந்து அப்ளிகேஷன் நேமை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் எப்படி போடணும்னா டேட்டு, மந்த் அண்ட் இயர். ஸோ அதை வச்சு என்ட்ரி பண்ணிடுங்க. தென் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ்ல அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி 2 daysல வந்து நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க அலாட்மெண்ட் ஆனதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. அலாட்மெண்ட் எடுத்துட்டு உடனே போய் நீங்க எந்த காலேஜ்ல அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See the next video. Thank you.